எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டே 3ல என்ன போஸ்ட் எல்லாம் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப மோஸ்ட்லி இது வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. SC-Aல சிலர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்பதான் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ கோட்டா இப்பதான் ஒரு சீட் அப்படின்றது எடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இன்னும் எடுக்காம தான் இருக்குதுங்க. ஸோ எஸ்டியில் இப்போ ஒரு கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு மொத்தமாகவே ஒரு 100 பேர் கூட கவுன்சிலிங்ல எடுக்கல. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 700 பேர் 800 பேர் அப்படின்றது வந்திருக்கும். எதனாலனா இப்போ பிசியில் 1:1.5 ரேஷியோவில் கூப்பிட்டதுனால அவங்களுக்குலாம் வேகன்சி இல்லாதனால அவங்களாம் கவுன்சிலிங்கே வரமாட்டாங்க. ஸோ மொத்தமாக கவுன்சிலிங் வந்து இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போட்டாங்க. டே 1 வந்து 8 மணிக்கு தான் போட்டாங்க. டே 2 வந்து கொஞ்சம் ஒரு 4 மணிக்கு போட்டாங்க. இப்ப டே 3ல வந்து 2 மணிக்கே வந்துச்சு. ஸோ என்னன்னா சீக்கிரமா கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு முடிஞ்சிடும். நாளைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இன்னி நாள் ஆக ஆக கம்மியாகிட்டே இருக்குங்க கூட்டம். லாஸ்ட் டே அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்காக இருக்கும். அது இல்லாம எஸ்சி பிஎஸ்டிஎம்க்கு இருக்கும், எஸ்டிக்கு இருக்குங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் டேல இருக்கக்கூடியது. நாளைக்கு மறுநாளுக்கு நான் சொல்றேங்க. ஸோ நாளைக்கு வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் இருக்கிறவங்க நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவைலபிள் வேகன்சி முந்தா நேத்து எப்படி இருந்தது, நேத்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ன்ல இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் வந்து 53 சீட் இருந்தது. அது இப்போ 41 சீட்டா மாறி இருக்குங்க. ஸோ 12 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஜென்ரல் விமன்ல வந்து 26ல இருந்து 20 ஆயிருக்கு. 6 பேர் மட்டும் ஃபில் பண்ணியிருக்காங்க. பிசியில 48ல இருந்து 36 ஆயிருக்கு. 12 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. விமன்ல 24ல இருந்து 21 ஆயிருக்கு. 3 நான் சும்மா இந்த 2 கேட்டகரி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 18 ஒரு 15. ஸோ மொத்தமா ஒரு 33 பேர் தான் இதை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ 33 பிளஸ் பிசி அந்த அதாவது எம்பிசி எஸ்சி அதுல பிஎஸ்டிஎம் சிலது மூவ் ஆயிருக்கு. வெறும் 40 பேர் தான் இன்னைக்கு பிஎஸ்டிஎம் எடுத்திருக்காங்க. நாளைக்கு இந்த தொகை வந்து ஒரு 60 65 அது மாதிரி இருக்கலாம். ஸோ பிஎஸ்டிஎம் பாத்தீங்கன்னா இனிமேல் போக போக கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம எடுத்த டேட்டாங்க இது. ஸோ இதுல பிஎஸ்டிஎம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இனிஷியலா ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வர்றது. அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா ஒரே மார்க்ல நிறைய பேர் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 140ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப ஒரே மார்க்ல இருந்தாங்க அப்படின்னா எப்படி இவங்க கால்குலேட் பண்றாங்கன்னா ரேங்கிங் எது முன்னாடி வருது அப்படின்னா நம்ம வந்து கட்டாய தமிழ் தேர்வு எழுதியிருப்போம் இல்லைங்களா, தகுதி தேர்வு. அதுல மார்க் யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரேங்க் வந்து முதல்ல இருக்கு. அதுவும் ஒன்னா இருந்தது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்து போடுறாங்க. ஓகே. ஸோ 138 139ல பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் முடியும் அப்படின்ட்டு பாக்குறாங்க பிசிக்கு. சரிங்களா, ஆல்மோஸ்ட் 10 மார்க்ஸ் அப்படின்றது கம்மி ஆகுது. ஓகே. ஸோ ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்றது கிடைக்கும் 139 140 அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு. ஓகே. ஸோ இதுல நிறைய பேர் அப்புறம் என்ன கேட்டாங்க, ஷெட்யூல் காஸ்ட் இருக்க நான் கவுன்சிலிங் அட்டன் பண்றதா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஷெட்யூல் காஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஓகே. ஸோ 179 பிளஸ் ஒரு 55 இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல்னா பிஎஸ்டிஎம் அந்த மற்ற ரிசர்வேஷன் இல்லாம இருக்கக்கூடியதுங்க 179 பிளஸ் 55. ஸோ அது இல்லாம இவங்களுக்கு வந்து வேற என்னென்னலாம் இப்ப மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்த்தோல ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. அது இல்லாம பிஎஸ்டிஎம் விமன்ல ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரல்லி இருக்கிறப்ப ஏன் இவங்க பிஎஸ்டிஎம்ல எடுத்தாங்கன்னா பிஎஸ்டிஎம்ல சீட் அவைலபிளா இருக்கும். இப்போ எல்எஃப் ஆடிட் வந்து பிஎஸ்டிஎம் கோட்டால தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஜென்ரல்ல வேற ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கோட்டாவை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாளைக்கு போறவங்க பிஎஸ்டிஎம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால என்ன ஆயிடும், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்ப நம்ம 116 பேர் வந்து ஜென்ரல் இருக்கிறது பிளஸ் 6 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க நமக்கு வந்து பிஎஸ்டிஎம்ல. அதுக்கப்புறம் ஒரு 47 அப்படின்றது விமன்ல இப்ப எடுத்ததுங்க. சரிங்களா. ஸோ அப்புறம் ஒரு 2 மொத்தமா 172 பேர் வந்து எஸ்சியில் மட்டும் எடுத்திருக்காங்க. SC-Aல இருந்து கூட சிலர் எடுத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா 230 பிளஸ் அரௌண்ட் 240 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த நடுவில் இருக்கக்கூடிய அதாவது மொத்தமா 175 பேர் தான் இதுல வந்து சீட் கம்மியா இருக்கு, எஸ்சியில இருக்கிறது கம்மியா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப மொத்தமா 230 ரேங்க் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 5% பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, டாப் ரேங்க் வந்தவங்க அவங்க ஜென்ரல் கோட்டாலே எடுத்திருப்பாங்க. இப்ப 100 சீட் இருக்கு அப்படின்னா 70% வந்து பிசி எடுப்பாங்க, மீதி ஒரு 25% எம்பிசி எடுப்பாங்க, மீதி இருக்கக்கூடிய 5% வந்து பிசிஎம்மும் எஸ்சி எடுப்பாங்க. ஸோ அதுல சிலது அப்படின்றது போயிருக்குங்க.
இப்போ நமக்கு டோட்டலா ஒரு ஒரு 60 50 சீட் போல அவங்க எடுத்திருப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து 230 ரேங்க் வரைக்கும் நமக்கு போனாலுமே கூட 172 தான் எஸ்சியில வந்து காலியா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இதுல வந்து என்ன இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் அப்படின்றது சீரியல் நம்பரை குறைஞ்சிருக்கு. ஏன்னா கம்யூனிட்டி ரேங்க்ல குறையல. ஏன்னா குரூப் 2 போனவங்க இந்த ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டி ரேங்க் மட்டும் வச்சு மட்டுமே பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக சொல்றாங்க. ஓகே, ஸோ எந்த ரேங்க் வரைக்கும் சேஃபான ரேங்க் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப நமக்கு வேகன்சி இருக்கிறது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 71 வேகன்சி இருக்குங்க. இது இல்லாம டிஎஸ்டிஎம் ஒரு 26 பிளஸ் ஒரு 11 விமன்ல இருக்கிறது இருக்குங்க. ஸோ அப்போ ஒரு 37 பிளஸ் 71 இதுக்கப்புறம் ஒரு 100 ரேங்க் 110 120 வரைக்கும் வரும். அதாவது நீங்க ஒரு 350 வரைக்கும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 300லாம் இருந்ததுன்னா கட்டாயமா கிடைக்கும். 320 இருந்ததுனாலும் 90% சான்சஸ் இருக்குங்க. 350 வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் டைம் ஷெட்யூல் காஸ்ட்ல அந்த அளவுக்கு மூவ் ஆகல. ஜெனரல் மைக்ரேஷன் இல்ல, அதனால பெருசா மூவ் ஆகல. ஸோ இப்ப நாளைக்கு வரவங்க எல்லாருமே அந்த போஸ்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ எஸ்சியில வராங்க, அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா பிஎஸ்டிஎம் எடுப்பாங்க. அப்ப என்ன ஆயிடும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இதுதாங்க. நாளைக்கு மறுநாள்ல டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ கோட்டா ஃபுல்லா ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா எல்லாமே ஃபில் ஆகுங்க. எஸ்டியும் வந்து இன்னும் பெருசா ஓப்பன் ஆகல. பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கு. நார்மலா ஷெட்யூல் ட்ரைபோடைய வேகன்சி வந்து 1% தான் ரிசர்வேஷன்ல தருவாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப 2000 வேகன்சில 1% அப்படின்றது வெறும் 20 தான் ஃபில் ஆகும். ஆனா இந்த டைம் வந்து பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கிறதுனால நிறைய இருக்கு. ஸோ ஷெட்யூல் ட்ரைப் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க இது. ஓகே, ஸோ இன்னையோட அப்டேட்டு. ஸோ நாளைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா அந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே முடிஞ்சு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓகே, நாளைக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 400 ரேங்க்ல இருக்கு ஷெட்யூல் காஸ்டா இருக்குன்னா நீங்க போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வந்து உங்களுக்கு நாளானைக்கு கூட வரலாம். ஸோ அதனால பிஎஸ்டிஎம் எந்த மார்க் இருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பா போகுங்க. நன்றிங்க.